السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات، رافع السماوات ومنزل الآيات، إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال تعالى أيضا: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: بعثت لأتمم مكارم الأخلاق. وقال صلى الله عليه وسلم: بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டலும் அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து சராசரங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உரித்தாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணை துணை அற்றவன், அனைத்து வஸ்துகளின் மீதும் தேவையற்றவனாக முழு உலகத்தையும் ஆற்றி முழு உலகத்தையும் நிதானமான முறையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். சலாத்தும் சலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், இன்னும் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழ போகின்ற முஸ்லிம்கள், முஃமின்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா காலங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அவனுடைய கிருபை, அவன் நமக்கு ஒரு புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து, அந்த ரமலான் மாதத்தில் பகலில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து, இன்னும் அதில் இரவு நேரங்களில் நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து, இறுதி பத்தியில் இத்திகாஃபுடைய சந்தர்ப்பத்தையும் தந்து, பல மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் உம்ராவுடைய சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து இபாதத்களையும் அனைத்து நல் அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. இன்னும் நம்முடைய நல்ல அமல்களில் இஸ்திகாமத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைப்பானாக. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்கள், லட்சக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து, அந்த அனைத்து படைப்பினங்கள்ல அல்லாஹ் மனிதர்களாக எங்களை அல்லாஹ் ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மிகவும் கௌரவமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். ஆனா நம்முடைய அமைப்பு எடுத்து பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல நாங்க மிகவும் பலகீனமான ஒரு படைப்பாக இருக்கிறோம். அதனுடைய வெளிரங்க அமைப்பில் எடுத்து பார்க்கும் போதும் படைப்புல நாம் மிகவும் பலகீனமான முறையில் இருக்கிறோம்.
அதனுடைய ஸ்ட்ரக்சர், மனிதனுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கும் போது, மனிதனுடைய பிசிக்கல் பீன் எடுத்து பார்க்கும் போது மனிதன் மிகவும் ஒரு பலகீனமானவனாக இருக்கிறான். மற்ற அனைத்து படைப்பினங்களும் மனிதனை விட இண்டிபெண்டனாக ஒரு அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா மனிதன் ஒரு பலகீனமான படைப்பாக இருந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கண்ணியத்தையும் மனிதனுக்கு கௌரவத்தையும் மனிதனுக்கு இந்த உலகத்தை நடாத்தக்கூடிய, இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடிய, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய சக்தியையும் பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிகப்பெரிய பொறுப்பின் காரணமாக தான் இந்த உலகத்தை நடத்தக்கூடிய, இந்த உலகத்தை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பு இருப்பதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற அனைத்து படைப்பினங்களையும் விட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்மை ஒரு கண்ணியமான படைப்பாக, ஆதமுடைய மக்களை நாம் ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வஃபضلناஹும் அலா கஸீரின் மிம்மன் خلقنا தஃதீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லும் போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்திருக்கிறோம், ஆதமுடைய மக்களுக்கு நாம் கௌரவத்தை கொடுத்திருக்கிறோம். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலும் கடலையும் நாம் தாம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த பூமியில நாம் பிரயாணம் செய்யல, கடல்ல நாங்க எங்களுடைய சக்தியினால நாம் பிரயாணம் செய்யல. ஆனா அல்லாஹ் எங்களை பூமிக்கு மேல சுமந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாம் கடல்ல பிரயாணம் செய்யும் போது அல்லாஹ் எங்களை சுமந்து கொண்டிருக்கிறான். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். இன்னும் அல்லாஹ் தய்யிபாத் நலவானது, பரிசுத்தமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரிஸ்காக தந்திருக்கிறான். வஃபضلناஹும் அலா கஸீரின் மிம்மன் خلقنا தஃதீலா. அல்லாஹ் படைத்த அனைத்து அதிகமான படைப்பை விட அல்லாஹ் எங்களை ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றார். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் மனிதன் அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல ஒரு கண்ணியமான படைப்புன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சில கேவலமான, சில தகுதியற்ற, சில கண்ணியமற்ற சில படைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ் உதாரணமாக காட்டுறார். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் அதிகமாக குர்ஆனை ஓதினோம், தராவீஹ்ல குர்ஆனை ஓதினோம், இரவு தொழுகையில குர்ஆன் ஓதினோம். அந்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான உதாரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிறான், மிசால்களை பாவிக்கிறான். இந்த முறை கடைசி குதுபாவு கூட ஹரம்ல ஷேக் சுரைம் அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிருக்கக்கூடிய உதாரணமுடைய முஅஜிஸா, குர்ஆன் ஒரு முஅஜிஸா, இன்னும் அதில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய உதாரணம் இருக்குது, அதுவும் ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது. அதுவும் ஒரு ஆச்சரியமான உதாரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்முடைய கற்பனைக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு வஸ்தை உதாரணமாக கொண்டாடணுமா என்று யகூதிகள் நினைத்தார்கள். கொசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் உதாரணமாக கொண்டாடணும்? கொசுவின் மீது என்ன ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு படைப்பு, கொசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக கொண்டாடணும் என்று யகூதிகள் கேட்ட நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்தான், கொசுவிட ஒரு பலகீனமான, கொசுவிட ஒரு தாழ்ந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக அல்லாஹ் கொண்டாடுவான். அதன் மூலமாக அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான் சொல்லி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால விளங்கப்படுத்துறான். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியங்கள், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், சக்திகள், நியமத்துகள், அருட்கொடைகள் அது தனியாக அது இகழக்கூடியதாகவோ புகழக்கூடியதாக மாறுறதில்லை. ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் தனி மனிதனின் காரணமாக அவன் கண்ணியமாக இருந்தாலும் அவனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள், அவனுடன் இருக்கக்கூடிய குணங்கள், பண்புகள் தான் அவனை மிகவும் கண்ணியமான ஒரு படைப்பாக மாற்றுது என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சில இடங்கள் அல்லாஹ் மனிதனை நாய்க்கு அல்லாஹ் ஒப்பிடுறான். குர்ஆன்ல நாய் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மிகவும் கேவலமான ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். சில இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கழுதைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்பிடுறான். அதுவும் கழுதையும் ஒரு கேவலமான, யாரும் மதிக்காத ஒரு படைப்பாக இருக்குது. இந்த கண்ணியமான படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்கள்ல நாய்க்கு அல்லாஹ் ஒப்பிடுறான், சில இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கழுதைக்கு அல்லாஹ் ஒப்பிடுறான். காரணம் என்ன? அந்த மனிதனோட சேர்ந்திருக்கக்கூடிய பண்புதான். கழுதைக்கு ஒப்பிடக்கூடிய காரணம் என்ன? அவன் பேசக்கூடிய நேரத்துல சத்தத்தை உயர்த்தி கழுதையை போல கண்ணியம் இல்லாத முறையில, அதபில்லாத முறையில அந்த மனிதன் நடந்து கொள்ற நேரத்துல கமசலில் ஹிமார், அவர் ஒரு ஹிமால்
சவுத் எப்படி இருக்குது, அது சவுத்து ஹிமாருடைய ஒரு கழுதையுடைய சவுத்துன்னு சொல்லி கழுதையுடைய சத்தம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இன்னொரு இடத்துல அறிவை சுமந்து அந்த அறிவின் மூலமாக பிரயோஜனம் பெறாத மனிதனை கொண்டு அறிவு இல்ம சுமந்திருக்கிறான், அந்த இல்மின் மூலமாக அவன் பிரயோஜனம் பெறான் இல்ல, மனிதனுக்கும் பிரயோஜனம் கொடுக்கிறான் இல்ல, அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உதாரணம் சொல்றான். எப்படி மஸலுஹு கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொருட்களை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போல அவன் இல்ம இருக்குது, அவன் அதன் மூலமாக பிரயோஜனம். கழுதை எவ்வளவு தங்கத்தை சுமந்தாலும் அந்த கழுதை அந்த தங்கத்தின் மூலமாக பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளாது. எவ்வளவுதான் சாமனங்களை கழுதை சுமந்தாலும் அந்த சாமனத்தின் மூலமாக கழுதை பிரயோஜனம் பெறுதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுதை அல்லாஹ் உதாரணமாக கொண்டாடுறான். அதே நேரத்துல ஒரு கெட்ட ஆலிமுக்கு இல்ம படிச்சு அறிவன் இருக்குது, அந்த கெட்ட ஆலிமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னையும் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களையும் அறிவாளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேவலமான நாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் என்றான். அதனால அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக மனிதர்களை எங்கள் ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறான். அதுக்கு பின்னால நாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், பண்புகள், குணங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கூட்டுறான். அதே நேரத்துல எங்களோட குணங்கள் கெட்ட குணங்களாக மாறுற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட ஒரு கேவலமான படைப்பாக எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு காது இருக்குது, காது இருந்தும் கேட்காதவர்கள், கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவர்கள், இந்த நல்ல உபதேசங்கள் சொல்லப்படுது, அவர்கள் கேட்கிறார்கள், அதன் மூலமாக பயன்பெறார்கள். அவர்கள் கண்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்க்கிறார்கள், ஆனா அதன் மூலமாக அவர்கள் பிரயோஜனம் பெறார்கள் இல்ல, அவருடைய ஈமானை அதிகமாக்குதில்லை. இப்படியான மனிதர்களை பார்த்து உள்ளம் இருக்குது, அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்ல. அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் வானத்தை படைத்திருக்கிறான், அல்லாஹ் பூமியை படைத்திருக்கிறான், எங்களை அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான். இதை சிந்திக்காதவர்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துல கேட்டு அதன் மூலமாக பிரயோஜனம் பெறாதவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், அவர்கள் ஆடு மாடுகளை போல, அவர்கள் கால்நடைகளை போல, உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அவல், அவர்கள் கால்நடைகளை போல, ஆனா அதுமல்ல அதைவிட மோசமானவர்கள், அதைவிட கேவலமானவர்கள் என்று ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில நாம் படைப்பின் அடிப்படையில எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் இடத்துல கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நான் கண்ணியமானவர்களாக கௌரவமானவர்களாக மாறுறது இந்த நல்ல குணங்களின் மூலமாகத்தான். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ரமலானுடைய மாதத்தை நாம் கழித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை நமக்கு தந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தை, தக்வாவை உண்டாக்க வேண்டும். இந்த தக்வாவின் மூலமாகத்தான் எங்களிடத்துல இந்த நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இன்னும் அல்லாஹ்வை விளங்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இல்ம் எங்களிடத்துல அறிவு எங்களுக்கு வரும். இந்த தக்வாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுறான். முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டங்கள் நிலைமைகள் மாறினாலும், எவ்வளவு கஷ்டமான நிலைமை மாறினாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விடுதலையை வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு 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 ஈடற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எல்லா இடத்திலையும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் முத்தகீன்களுக்கு தான் சொல்றான். அதனால் அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த முத்தகீன் யாரு? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுடைய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்கள்ல பல முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். சில இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய ஈமானிய விடயத்தை, அவர்களுடைய இபாதத்துடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்று சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். ஹுதல் முத்தகீன், இந்த குர்ஆன் இருக்குது முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். முத்தகீன்கள் யாரு? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். மறைவான விஷயத்துல எந்தவித சந்தேகமும் இல்ல, நம்பிக்கை உறுதியாக இருக்கும். ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுதூன ஸகாத், ஸகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விடங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிப்பார்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய இபாதத், அவருடைய தொழுகை,
ஈமான் இன்னும் ஜகாத் உடைய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு தான் அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பும் பக்கமும் சொர்க்கத்து பக்கம் விரைங்க என்று சொல்லி, சொர்க்கம் எவ்வாறுண்டா வானம் பூமி எவ்வளவு விசாலமோ அதே போல சொர்க்கமும் விசாலமாக இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் சொன்னதுக்கு பின்னால அந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு தயார் செஞ்சிருக்கிறேன், முத்தகீன்களுக்கு நான் தயார் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு நான் தயார் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முத்தகீன்களுடைய சில பண்புகளை சில குணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். முத்தகீன்கள் யாரு? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா. அவர்கள் எப்படியானவர்கள்னா கஷ்டமான நிலைமையிலையும் இன்னும் நல்ல வசதியான நிலைமையிலையும் இந்த ரெண்டு நிலைமையிலையும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எங்களுக்கு நல்ல செல்வங்கள் வார நேரத்துல அல்லாஹ் வாரி தார நேரத்துல நாங்க செலவழிக்கிறது அதுவும் ஒரு முத்தகீன்களுடைய தன்மை. அதே நேரத்துல எங்களுக்கு கஷ்டம் சாப்பிட ஒரு ராத்தல் பான் தான் இருக்குது, நோம்பு திறக்க ஒரு ஈச்சப்பழம் தான் இருக்குது. அந்த ஈச்சப்பழத்தின் மூலமாக அரவாசி நாங்க சாப்பிட்டு அரவாசி இன்னொருத்தருக்கு தான தர்மம் கொடுக்கிறது இருக்குது. இது முத்தகீன்களுடைய தன்மை. கஷ்டமான நிலைமையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள், நெருக்கடியான நிலைமையிலும் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது அவர்களை விட மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் அந்த விடயத்துல தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு சஹாபியுடைய சம்பவத்துல விருந்தாளி வீட்டுக்கு வாராரு, விருந்தாளிக்கு கொடுக்கொண்டும் இல்ல, அவங்க சாப்பிடுற சாப்பாடு தான் இருக்குது, அவங்க சாப்பிடாம பட்டினியோட இருந்து விருந்தாளிக்கு அவங்க அந்த சாப்பாடை கொடுக்கறாங்க. இந்த சஹாபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குறான், நபி அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க, இப்படியான மக்களும் உங்களோட இருக்கிறாங்க. சிறுன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அவங்களோட மற்ற மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். இதான் கஷ்டமான நிலைமையிலையும் முத்தகீன்கள் செலவழிப்பார்கள். நல்ல அல்லாஹ் வாரி கொடுக்கிற நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த விடயங்களை வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. இது ரெண்டும் முத்தகீன்களுடைய தன்மை. இருக்கிற நேரத்துல கொடுக்கிறதும் முத்தகீன்களுடைய தன்மை, இல்லாத நேரத்திலையும் கொடுக்கிறது இது முத்தகீன்களுடைய தன்மை. யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா வல் காஸிமீன அல் கைர். இரண்டாவது தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன் யாருன்னா அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டா அந்த கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், அதை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணிக் கொள்வார்கள். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதிகமான நேரத்துல நாங்க ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான், நாங்க ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். கோபம் வார நேரத்துல நாங்க என்னத்தை பேசுறோம் எங்களுக்கு தெரியா, நாங்க என்னத்தை செய்யறோம் எங்களுக்கு தெரியா. அன்பான சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், முத்தகீன்கள் யாரு? அவங்களுக்கு கோபம் ஏற்பட்ட நேரத்துல அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு யுத்தத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நடந்த சம்பவம் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. யுத்தத்துல ஒரு எதிரியோட அவங்க போரிடுறாங்க. அந்த நேரத்துல எதிரிய வீழ்த்து எதிரிய கீழே போட்டு அவங்க மேல இருக்கிறாங்க, வாள் எடுத்துட்டாங்க எதிரிய வெட்ட. அந்த நேரத்துல எதிரி என்ன செய்யறாருந்தா அவருடைய முகத்துல துப்புறாரு, முகத்துல எச்சப் துப்புறாரு. அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் ஏற்படுது. இப்படியான கோபம் ஒருத்தர் முகத்துல துப்பினா, அவனோட முகத்துல துப்பினா, முகம் அல்லாஹ் ஒரு கண்ணியமான படைப்பாக முகத்தை படைத்திருக்கிறான். மனிதர்களுடைய எல்லா உறுப்புகளை அல்லாஹ் முகத்தை தான் கண்ணியமா படைத்திருக்கிறான். நான் நபி அவங்க சொன்னாங்க, யாரும் முகத்துக்கு அடிக்க வானம், முகம் அல்லாஹ் கண்ணியமா படைத்திருக்கான். இந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு துப்புற நேரத்துல கோபம் வந்தது. அந்த எதிரியை விட்டுட்டு அவங்க திரும்பி வராங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, அவரை கொல்ல இருந்துச்சு. சொல்றாங்க, எனக்கு அவர் துப்பினதால என் உள்ளத்துல கோபம் வந்துட்டு, அந்த கோபத்தால நான் விட்டிருந்தா இஸ்லாத்துக்காக வேண்டி அவரை கொலை செஞ்சிருக்க மாட்டேன், என்னுடைய கோபத்துக்காக வேண்டி தான் அவரை கொலை செஞ்சிருப்பேன். அவர் கோபத்தை அடக்கிக் கொள்றாரு. அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதுதான் முத்தகீனுடைய தன்மை. எல்லாம் சக்தியும் இருக்குது, எல்லாம் சந்தர்ப்பமும் இருக்குது. கோபம் ஏற்படுது, அந்த நேரத்துல அவர் அடக்கிக் கொள்றாரு, அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்றாரு. அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்கள் யாருண்டா இப்படி கோபம் ஏற்பட்ட நேரத்துல அவர்கள் அதை அடக்கிக் கொள்வார்கள். நம்முடைய இந்த உலகத்துல நாம் வாழ்ற நேரத்துல பல நிலைமைகள்ல கோபங்கள் ஏற்படும், குடும்பத்துல பிரச்சனைகள்ல கோபங்கள் ஏற்படும். எல்லாம் எங்களை பாதுகாக்கணும். அந்த நேரத்துல நாங்க பொறுமையை இழந்துருவோம். வியாபாரத்துல சில கோபங்கள் ஏற்படும். பல நிலைமைகள்ல எங்களுக்கு கோபம் ஏற்பட்ட நேரத்துல நாங்க
எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை சிந்திக்கணும். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். நபி அவங்க அதை அடக்கக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறையும் சொல்லி தந்தார்கள். கோவம் வந்தா நீங்க உட்கார்ந்து இருந்தா நீங்க எலும்புங்க, பெற்று உதவு செய்யுங்க, அந்த இடத்துல இருந்து தூரமாகுங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, ஸலவாத் ஓதுங்க. இது செய்யற நேரத்துல உங்களோட கோவங்கள் அடக்கப்படும். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இது முத்தகீன்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மை. அல் காதிமீன் அல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். மூணாவது தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள், மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, பலதரப்பட்ட நிலைமையில அல்லாஹ் மக்களை பல கணங்களோட அல்லாஹ் படைத்திருக்கிறான். பல பண்புகள், பல நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. சிலவர்கள் கோவப்படுவார்கள், சிலவர்கள் என்ன செய்வார்கள், மிருதுவாக இருப்பார்கள், சிலர் நல்ல தன்மையை உரமாக பேசுவார்கள், சாஃப்டாக பேசுவாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பல நிலைமையில படைத்து அல்லாஹ் எங்களை சோதிருக்கிறான். வஜஅல்னா பஅதக்கும் லிபஅதின் ஃபித்னா. உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உங்களை நான் ஃபித்னாவாக, சோதனையாகத்தான் படைத்திருக்கிறேன். கணவனுக்கு மனைவி சோதனை, மனைவிக்கு கணவன் சோதனை, பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் சோதனை, பெற்றார்களுக்கு பிள்ளைகள் சோதனை, முதலாளிக்கு தொழிலாளிகள் சோதனை, தொழிலாளிக்கு முதலாளி சோதனையாக இருக்கிறாங்க. எல்லா நிலைமையில குடும்பத்தார்கள், சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மத்தியில சோதனையாக இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மற்ற சகோதரருக்கு மத்தியில, அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு ஒரு சோதனை. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு சோதனையாகத்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு பின்னால கேட்கிறான், அத்தஸ்பிரூன், என்ன சோதனை, என்ன எக்ஸாமினேஷன்? What is Allah is trying to exam? What is Allah is trying to check out? Atasbirun. Who is going to be patient? Who is going to be patient in this situation? Who is going to be patient and control the anger and manage the situation and please Allah subhanahu wa ta'ala? அந்த நிலைமைகள்ல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோம் யாரு? கோவத்துடைய நேரத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோம் யாரு? துக்கம் ஏற்படுற நேரத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோம் யாரு? சந்தோஷம் ஏற்படுது அந்த நேரத்துல அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது யாரு என்றத அல்லாஹ் சொல்லிக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளும் வழிமுறைகளும் அல்லாஹ் புகழக்கூடிய முறைதான். ஈதுடைய பெருநாள் சந்தோஷமான நிலைமை. ரமலான் மாதம் நாங்க நோம்பு நோத்தோம், சரியான சந்தோஷம். பெருநாளுடைய நாள் மலக்குமார்கள் எங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறோம், அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறோம்? ரத்திஞ்சா போட்டல்ல, பெரிய பெரிய வெடில போட்டல்ல, பாதையில சத்தம் போட்டு என்னை பெரிய கூத்தாடுறதல்ல. இது எங்கட வழி அல்ல. பள்ளிக்கு வந்து அதிகமான தக்பீர்கள் சொல்லி அந்த பெருநாளை நாம் கொண்டாடுறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த பெருநாளுடைய தொழுகை நபி அவர்கள் ஒரு வித்தியாசமான தொழுகையை அறிமுகப்படுத்தினாங்க. முதலாவது ரக்காத்துல 7 தக்பீர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று. இரண்டாவது ரக்காத்துல சின்ன 5 தக்பீர்கள், இன்னும் அதனுடைய குத்பாலையும் அதிகமான தக்பீர்கள். இந்த தக்பீரின் மூலமாக சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ் புகழ்றோம், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தி நாம் அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்றோம். அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு துக்கமான நேரம், எங்களோட குடும்பத்தில் மௌத்தாகிட்டாரு. இந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படியானவர்கள் இருந்தா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமை ஏதாவது முசீபத் ஏற்பட்டா, அசாபத்து முசீபா, ஏதாவது முசீபத்கள், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சந்தோஷமான நிலைமை அல்ல, துக்கமான நிலைமை. இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலே நாங்க திரும்பி போறோம். இவ்வாறு நாம் அல்லாஹ்வை புகழ்றோம். அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு மனிதனுடைய, ஒரு அடியானுடைய, ஒரு அப்துடைய ஒரு குறிக்கோளாக இருக்கணும். இதுதான் அந்த கோபமான நேரத்துல ஒரு கோபம் ஏற்படுது, we get angry. அந்த நேரத்துல நாம் கண்ட்ரோல் பண்ணி கொள்றது, அதை அடக்கிக் கொள்றது, இன்னும் மக்களை மன்னிக்கிறது. மக்கள் தவறு செய்வார்கள், அவர்களை மன்னிக்கிறது இருக்குதே, இதுதான் முத்தகீன்களுடைய தன்மை. பெற்றார்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும், அவர்கள் தெரியாம தவறுகளை செய்வார்கள். அதே போல பிள்ளைகள் பெற்றார்கள் தெரியாம சில தவறுகளை செய்வாங்க. சில விடயங்கள்ல அவங்க உங்களுக்கு அநியாயங்களை செய்வார்கள். அந்த நேரத்துல நீங்க மன்னிக்கணும், அவர்கள் எங்களுடைய பெற்றார்கள். சகோதரருக்கு மத்தியில நாங்க இதை மன்னிக்க கூடிய தன்மை. நோம்பு மாதத்துல நம்ம எல்லோரும் பெருநாளுக்கு போயிட்டு முசாபா செஞ்சோம். உள்ளத்துல எந்த ஒரு வைராக்கியத்தை வைத்துக் கொள்ள கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய உசூல் என்ன? فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر
மனிதர்கள் சஹாபாக்கள் ஏதாவது குற்றம் செஞ்சாங்கடா, ஏதாவது தவறு செஞ்சாங்கடா, அவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க, அவர்களை நீங்க மன்னிங்க. அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. நாங்க ஒவ்வொருத்தருக்காக வேண்டி, ஒவ்வொரு முஃமினுக்காக வேண்டி, மரணித்திருக்கக்கூடிய முஃமின்களுக்காக வேண்டி பாவம் செய்வது சில உலமாக்கள் சொல்றார்கள் வாஜிப், கடமை. அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரான், யா அல்லாஹ் எங்களையும் எங்க சகோதரர்கள், எங்களுக்கு முன்னால ஈமானோட முந்தின சகோதரருக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்ட மக்களை பத்தி எங்கள் உள்ளத்துல கெட்டெண்ணங்கள், உள்ளத்துல கோபத்தையும் குரோதத்தையும் உண்டாக்குவானு சொல்லி ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கும்படி அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தாரான். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, மக்களை மன்னிக்க கூடிய தன்மை இருக்குது. இதுதான் ஒரு ஹியூமனுடைய மிகவும் நோபல் கேரக்டர். செல் இருக்குது, ஹியூமன் கேரக்டர்ஸ் இருக்குது. அது மனிதாப தன்மை. ஒரு மிருகத்துக்கு இறக்கம் காட்டுறது, உங்களோட பிள்ளைக்கு இறக்கம் காட்டுறது, உங்களோட குழந்தைக்கு இறக்கம் காட்டுறது, இது மனிதனுடைய ஹியூமன் கேரக்டர்ஸா இருக்குது. ஆனா உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவருக்கு நீங்க மன்னிக்கிறது, இது நோபல் கேரக்டர், மிகவும் கௌரவமான கண்ணியமான கேரக்டர். இதுதான் முத்தகீன்களுடைய தன்மை. நபி அவர்களிடத்து இந்த தன்மை இருந்துச்சு. நபி அவங்கள்ட்ட ஹியூமன் கேரக்டரும் இருந்துச்சு, இன்னும் நோபல் கேரக்டரும் இருந்துச்சு. ஹியூமன் கேரக்டர்டா பொதுவாக மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை. சிறாருக்கு இறக்கம் காட்டுறது, பெரியவனுக்கு மதிக்கிறது, கண்ணியமாக நடந்து கொள்றது, இது ஹியூமன் கேரக்டராக இருக்குது. ஆனா உங்களுக்கு அநியாயம் செய்யறதற்கு அவரை நீங்க மன்னிக்கிறது இருக்குது, இது நோபல் கேரக்டர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தன்மை இருந்துச்சு. அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்களும் இந்த தன்மையை நபி அவங்கள்ட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணாங்க. இந்த தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது முத்தகீன்களுடைய தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், வல் ஆஃபின அன்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சினீன்கள், இஹ்சான், நல்ல விடயங்களை, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறான் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில் சொல்றார். அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமானது தான் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நாம் தக்வாதாரிகளா மாறணும். அப்ப முத்தகீன் என்றா யாரு, நாங்க தக்வாதாரிகளா மாறி இருக்கிறோமா இல்லையா என்ற விடயத்தை இதன் மூலமாக அட்டெஸ்ட் பண்ணிக் கொள்ளலாம். துலுர அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தொந்து கொண்டிருக்கிறோம். ஜகாத் அல்ஹம்துலில்லாஹ் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கடமை. இமாம் ஜமாத்தோட தொழுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இந்த பஜார்ல வியாபார நேரத்திலையும் விஜயான நேரத்திலையும் அதான் சொல்ற நேரத்துல பள்ளி நிறைஞ்சிருக்குது. இதுவும் ஒரு ஈமான்தாருடைய தன்மை. எப்ப அதான் சொல்லப்படுமோ, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுமோ, ரிஜாலுல்லாஹ் துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹ். அவர்கள் எப்படியான மனிதர்கள்டா, சஹாபாக்களை பத்தி, முத்தகீன்களை பத்தி, ஈமான்தாரர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது, லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉம், அவருடைய வியாபாரமோ, அவருடைய தொழிலோ, அவருடைய எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை மூலடிக்க செய்யாது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை தூரமாக்க செய்யாது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலைமை இருக்குது. அதோட இந்த கேரக்டர், இந்த தன்மைகள், இந்த பண்புகளையும் நாம் உருவாக்க முயற்சி செய்யணும். முத்தகீன்களுடைய பண்பு நாம் எல்லா நேரத்திலையும் செலவழிக்கிறது. தேவையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில, கஷ்டமான நேரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு வாரி தார நேரத்தையும் நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக மாறுறது. அதே போல மக்களோட நல்ல முறையில பண்போட நாம் கோபம் ஏற்பட்டா அந்த கோபத்தை நாம் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுறது. மக்களோட நல்ல குணங்களோட நடந்து கொள்றது, மக்களை மன்னிக்க கூடியவர்களாக மாறுறது. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. நான் அனுப்பப்பட்டதெல்லாம், ஹதீஸ் சொன்னாங்க, இந்த கருத்தின் அடிப்படையில நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நல்ல கண்ணியமான நோபல் கேரக்டர்களை, ஹியூமன் கேரக்டர்ல நோபல் கேரக்டர்ஸ்ல, இந்த நல்ல கண்ணியமான பண்புகளை பூர்த்தி செய்யதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆசிரியராக, ஒரு முஅல்லிமாக, ஒரு உஸ்தாதாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது ரெண்டு தன்மைகளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கணும். எந்த மனிதனிடத்தில் இருக்குதோ அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே போவான், ஒரு கண்ணியமானவனாக மாறந்து கொண்டு போவான். ஒன்று, அவனிடத்துல நோபல் கேரக்டர், நல்ல அஹ்லாக், நல்ல பண்புகள். இரண்டாவது இல்ம், எந்த நேரத்துல, எந்த சந்தர்ப்பத்துல, எந்த முறையில நடந்து கொள்ற இல்ம் இருக்கணும். இந்த ரெண்டு அறிவிக்கிறது இல்முல் ஹால் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. இந்த நேரத்தை நான் இப்படிதான் நடந்து கொள்ளணும். உங்க எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு பேச்சு செஞ்சிருந்தாலும், ஒரு இடத்துல எப்படி நடந்து கொள்ள தெரியண்டா, அந்த அறிவின் மூலமாக எந்த ஒரு பேஷனும் இல்ல. இந்த ரெண்டு இந்த இல்மும் இந்த நல்ல பண்பும் இருக்குதே, எப்படி ஒரு பறவைக்கு ரெண்டு இறக்கைகள் முக்கியமோ, அந்த ரெண்டு இறக்கை இருந்தா அந்த பறவை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அது பறக்கும்.
அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த உலகத்துக்கு அனுப்புற நேரத்துல அந்த நேரத்துல மனிதர்கள் இந்த ரெண்டையும் இழந்திருந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லக்கூடிய மடமையுடைய காலத்துல மடமை நிறைஞ்ச இல்மில்லாத மடத்தன்மை. இல்மில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு இல்மில்லாம இல்ல, எவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னா பெரிய பொயம்களை பெரிய கவிதைகளை அரபுல கட்டுவாங்க, அப்படி அவங்க கம்பீட் பண்ணுவாங்க. அப்படி அறிவு இல்லைன்னு சொன்னா இல்முல் ஹால் இல்ல. எந்த முறையில கோவம் வந்தா நான் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியா, கோவம் வந்தா சின்னத்துக்கு சில சத்தியங்களை செய்வாங்க, அதுக்கு பின்னால முழு வருடமும் முழு வாழ்க்கையும் அவர்கள் கை செய்தப்படுவார்கள். மௌத்துடைய நேரத்துல சில வசியத்துல செய்வாங்க, முழு குடும்பமும் அதனால கஷ்டப்படுவார்கள். எந்த நேரத்துல எந்த முறையில நடந்து கொள்ளணும் தெரியா, பெண் பிள்ளை கிடைத்த நேரத்துல அவங்க அதை கேவலமாக கறந்து கொண்டாங்க. இலும் இருந்துச்சு. அபூ ஜஹலுக்கு அந்த நேரத்துல பட்டம், அவருடைய பேர் அபுல் ஹிகம், அறிவின் தந்த. அறிவு இருந்துச்சு, ஆனா மடம் இருந்துச்சு. அறிவு இருந்துச்சு, அந்த அறிவின் மூலமாக பிரயோஜனம். எந்த அறிவு? அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ்வை விளங்கக்கூடிய அறிவல்ல, முத்தகீன்களுடைய அறிவல்ல, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அறிவல்ல. அதனால அந்த அறிவின் மூலமாக பிரயோஜனம் இருக்கல்ல. அவர்கள் மனிதர்கள் இல்ல, அவர்கள் கேவலமான முறையில் வாழ்ந்து கொண்டாங்க. இந்த ரெண்டும் அஹ்லாக் எவ்வளவு மோசமாக இருந்துச்சுண்டா, அஹ்லாக் எவ்வளவு மோசமாக இருந்துச்சுண்டா, ஆண்கள் ஒரு இடத்துல இருந்து அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு பெண் பாதையில போவார், கற்பிணி பெண், அவங்களுக்கு மத்தியில ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அந்த பெண் வகுத்தில் இருக்கக்கூடியது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொள்வார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு சண்டை ஓம்டா அவங்க சொல்லுவாங்க, சரி அந்த பௌத்த வச்சு அதை எந்த குழந்தைன்னு பாப்போம்னு சொல்லி அந்த இன்னசென்ட் பெண்ண, அந்த இன்னசென்ட் லேடிய போயிட்டு கொலை செஞ்சு பௌத்த வெட்டி அந்த பிள்ளை எடுக்கக்கூடிய நிலைமை. இவ்வளவு அஹ்லாக் மோசமாக இருந்துச்சு, இவ்வளவு கெட்ட மிருகங்களை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்துலதான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுடைய தலைவர், உலகத்துக்கும் அருளாக, எல்லாருக்கும் வழிகாட்டலாக காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ரெண்டு விடயத்தையும் பூர்த்தி செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். ஒன்று நல்ல நோபல் கேரக்டர்களை பூர்த்தி செய்ய, இரண்டாவது ஒரு முஅல்லிமாக இல்ம படிச்சு கொடுக்க, இந்த நேரத்துல எப்படி செய்யணும், எந்த அமைப்புல நடந்து கொள்ளணும் என்ற விடயங்களை இல்ம பூர்த்தியாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தான். அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபியார்கள் பிறந்த நேரத்திலிருந்து நபியார்கள் நபியாகும் வரைக்கும் எல்லா நேரத்திலும் நபியார்களை பாதுகாத்தான். நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். நபி அவர்களை அல்லாஹ் ஒரு கண்ணியமான முறையில் அல்லாஹ் மக்கால வாழ வைத்தான். அந்த எல்லா 40 வருஷமாக அல்லாஹ் நபியுடைய பத்தி, நபியுடைய நல்ல குணங்களை தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். மக்கால யாரிடத்துல கேட்டாலும் அபூ சுஃபியான் ஒரு எதிரியாக இருந்தாரு. அவர் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போன நேரத்துல அங்க இருக்கக்கூடியவர் கேட்கிறாரு, இப்படி உங்களோட ஊர் ஒரு நபி வந்து இருக்கிறார் கேள்வி, அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு கேள்வி. அபூ சுஃபியான் அந்த நேரத்துல ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காபிராக இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாருந்தா உண்மையதான் பேசினாரு. அவர் சொன்னார், நபி அவங்க அவர் யாரா இருந்தாலும் அவருடைய தன்மை என்னண்டா, அவர் அமீன் நம்பிக்கையாளர், அவர் சதூக் உண்மையை பேசக்கூடியவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், அப்படி ஏழைக்கு உதவி செய்யக்கூடியவர், பலகீனமானக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று நபியுடைய நல்ல தன்மைகளை தான் அந்த அரசனிடத்துல அவர்கள் முன்வைத்தார்கள். அன்பான பெரியார்களே, கனவான்களை, சகோதரர்களே, 40 வருஷமாக குறைஷி காபிர்கள், மக்காவாசிகள் நபியுடைய நல்ல குலத்தை தான் பார்த்தார்கள். நபி ஒரு பெரிய அறிவாளி என்று யாரும் சொல்லல, பெரிய பணக்கார நபி அவங்க சொல்லல, ஒரு பிசினஸ்மேன் என்று சொல்லல, பெரிய ஒரு நல்ல பிசினஸ்மேன் அல்ல. அவர் எதன் பட்டம் வாங்கினார்னா ஒரு நல்ல அக்லாக்குள்ள ஒரு மனிதன் என்று பட்டம் வாங்கினார். அன்பான பெரியார்களே, கனவான்களை, சகோதரர்களே, ஒரு பெரிய அறிவாளி என்று பேர் வாங்குறத லேசி, யூனிவர்சிட்டி போயிட்டு PhD செஞ்சா அதை பெற்றுக்கொள்ளும். பெரிய வியாபாரி, பிசினஸ்மேன் என்று பேர் வாங்குறது லேசி, வியாபாரத்துல அங்க இங்க வியாபாரம் செஞ்சு சில்லு முள்ள செஞ்சு சரி ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஒரு டெக் பிசினஸ்மேன் என்று சொல்லி பேரை வாங்கி கொள்ளலாம். ஆனா நல்ல ஒரு குணமுள்ளவர் என்று பேரை வாங்குறது மிக கஷ்டம். எல்லாரும் சொன்னாலும் உங்களோட மனைவி சொல்லணும். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட மனைவி உங்களை பார்த்து நல்லவர் என்று சொல்லாத வரையில நீங்க அல்லாஹ் இடத்துல நல்லவர் அல்ல. எல்லாத்த கேரக்டர் வெளியே வருது வீட்டுக்குள்ளதான், அவருடைய தன்மை வெளியே வரும் வீட்டுக்குள்ளதான். அதனால எல்லா நேரத்துல ஒரு நல்ல மனிதன், நபியுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவங்க முதலாவது வஹி இறங்கிய நேரத்துல 40 வருஷம் பூர்த்தி. நபி அவங்க முதலாவது வஹி ரமதானுடைய மாதத்துல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று 5 அத்தியாயங்கள் இறக்கப்படுது. நபி அவங்க பயந்து
ஓடி வராங்க. இதுக்கு முன்னால நபி அவங்க அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நபி அவங்க ஓடி வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னைய போத்துங்கன்னு சொல்லி வார நேரத்துல நபியுடைய மனைவி அவங்களை எம்ப்ரேஸ் பண்ணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்களை எம்ப்ரேஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் அவங்கள ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். ஏன் நீங்க உண்மையை பேசக்கூடியவங்க, நீங்க அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவங்க, ஏழைக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவங்க, பலகீனமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. இன்று நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி நபியுடைய நல்ல தன்மையில சொன்னாங்க. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதுதான் ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டிய நல்ல குணங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கேரக்டரை தான் பில்ட் பண்ண முயற்சி செய்யணும். ரமலான் மாதத்தையும் அல்லாஹ் தந்தான். இதனாலதான் ரமலான் மூலமாக அல்லாஹுடைய அச்சத்தை பெற்று இந்த நல்ல குணங்களை எங்கள் மூலமாக உருவாக்குறது. இரண்டாவது, அந்த இல்ம இந்த இடத்துல இந்த முறையில் நடந்து கொள்ளணும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது எவ்வாறு, அந்த தக்வாவுடைய இல்ம நாம் உருவாக்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பின விடயங்களை சொல்லும் போது, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் உம்மியின், படிப்பற்ற இல்லாத, படிப்பறிவு இல்லாத உம்மியின் சொல்ல உம்மி நபி அப்படியானவர்களிருந்து ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். உங்கள்ட்ட இருந்து அரபிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எதற்காக வேண்டி, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துல உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி, வ யுஸக்கீஹிம், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. பரிசுத்தம் உள்ளத்துடைய பரிசுத்தம், இன்னும் வெளிரங்கமான பரிசுத்தம், ரெண்டு தஸ்கியாவும் இதன் மூலமாக கருதப்படுது. உள்ளத்துடைய பரிசுத்தம் அது திக்ரின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, நோம்பின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக உள்ளத்துடைய பரிசுத்தம். அதே போல வெளிரங்கத்துடைய பரிசுத்தம் நல்ல அக்லாக்கின் மூலமாக. எங்களுடைய வியாபாரம் பரிசுத்தமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், சம்பாதிக்கக்கூடிய பணம் பரிசுத்தமாக இருக்கணும். இது ரெண்டையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை ஒரு நபி அனுப்பினரும், இன்னும் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் குர்ஆனுடைய அறிவையும் இன்னும் ஹிக்மா ஹதீஸையும் உங்களுக்கு படித்து கொடுப்பதற்காக வேண்டி நான் நபி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்ஆல ஏன் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்தார். அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் பல காலங்களாக முஸ்லிம்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக கவலைக்குரிய விடயம், ஆரம்ப காலத்துல முஸ்லிம்களை பத்தி அந்நியர்கள் ஒரு நல்ல எண்ணம் வைத்திருந்தார்கள். என்ன ஆஜியா இருந்தா அவரிடத்தில் அமானிதத்தில் குறைந்து தருவார்கள். அவர்கள் ஊர்ல கிராமங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலாளிகள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள். அவருடைய தங்க நகைகளை குறைந்து அமானிதமாக வைப்பார்கள், பணங்களை அமானிதமாக வைப்பார்கள். இவ்வளவு நம்பிக்கையாளர்களாக எங்கட மூதாதைகள், எங்கட மூதவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த பெரிய ஆஜியார் மாத்தியாண்டா பெரிய கண்ணியம் சிங்களவர்கள் கூட அவர்கள் சாரத்தை கெட்டி போனவர்கள். ஹாஜியார் மாத்தியாவ தக்கம ஏ சரம கலவலா ஏம விமதாலா ஒலுவ பகற்கர்ல என அப்படி ஏ காலிய தக்கா அந்த காலத்தில் சந்திச்சோம். இப்ப என்னண்டா, இப்ப எந்த ஒரு கௌரவம் இல்ல. காரணம் எங்களோட அஹ்லாக் சீர்கெட்டு இருக்குது, எங்களோட அஹ்லாக் மோசமாக இருக்குது, நம்பிக்கை இழந்துட்டோம், நம்பிக்கை இல்லாத மனு நடந்து கொள்றோம். இந்த சின்னத்துடைய உடுப்பு உடுத்து, சின்னத்தான தாடியை வைத்து, சின்னத்தான ஆடையை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமையில கூட எங்களோட அஹ்லாக்கள் மோசமாக இருக்குது. அதனால நான் போன முறை ஒரு வியாபாரத்துல வார நேரத்துல ஒரு கஸ்டம் ஆபீசர் சொன்னார், என்னண்டா மல்லி ඉස්සර කාලේ නම් මේව දහඩි දාලා මේ වගේ ඇඳුම් ඇඳලා ආවනම් අපි මොකුත් චෙක් කරන්නේ නැහැ. උගලන් යවනවා. දැන් මේම ආවනම් මේ වගේ කට්ටිය තමයි අපි චෙක් කරන්නේ. බැගෑ ජිස් එකගෙන ඉන්න ඔක්කොමලා මේගොල්ලන් තමයි. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை வச்சுக்கொண்டு நாம் ஏன் இவ்வளவு மோசடி செய்யணும்? இதை போட்டுக்கொண்டு ஏன் நாம் மக்களை ஏமாற்ற வேண்டும்? இது நடக்கக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கும் தெரியும். அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாம் சொல்றோம், இப்படி தில்லு முள்ளு செய்யாம, இப்படி களவுகளை செய்யாம எங்களுக்கு வியாபாரம் செய்யலா. அன்பார்ந்த பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ரிஸ்க் அளிக்கக்கூடிய நல்லா பொய்ய சொல்லி வியாபாரம் செய்ய சொல்லல. அல்லாஹ் சொன்னான், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி யாரு சதூக்குல் அமீனாக இருக்கிறாரோ, உண்மையை பேசக்கூடிய நம்பிக்கையாள வியாபாரியாக இருக்கிறாரோ அவர் தான் நபிமார்களுடைய நபிமார்களுடைய நாளைக்கு கியாமத் நாள் இருப்பாங்க சொன்னாங்க. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஏன் நாங்க இந்த நல்ல பண்புகளை இழந்திருக்கிறோம், இந்த நல்ல குணங்களை இழந்திருக்கிறோம்? அதிகமான பேர் முந்தி காலத்தை விட அதிகமான மக்கள் உம்ராவுக்கு போறார்கள், முந்தைய விட அதிகமான மக்கள் தொழுகிறார்கள். இபாதத்துடைய நிலைமை கூடிக்கொண்டிருக்குது, ஆனா அக்லாக் சீர்கெட்டு கொண்டு போகுது. குடும்ப வாழ்க்கையில மிகவும் கவலைக்குரிய விடயம். குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் போது முஸ்லிம்களுடைய குடும்ப வாழ்க்கை
சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கை எங்களோட கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்காத நிலைமைக்கு அவ்வளவு மோசமான முறையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது யாரு சொல்றது? அந்நியர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில டிவோர்ஸ் ரேட் கூடிக்கொண்டிருக்குது. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, ஏன் முஸ்லிம் இஸ்லாத்துல குடும்ப வாழ்க்கை இவ்வாறு நடத்தணும் என்று எந்த ஒரு வழிகாட்டல் இல்லாமையா அவ்வளவு அஹ்லாக் சீர்கெட்டு போயிட்டு இருக்குது. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நம் ஒவ்வொரு விஜயத்தையும் சீராக்கணும், இதை கவனிக்கணும். வாலிபர்களுக்கு மத்தியில மிகவும் கவலைக்குரிய விடயம், வாலிபர்கள் இன்னும் எங்களோட பெண் பிள்ளைகள் ஆரம்ப காலத்துல அவ்வளவு இல்மு இருக்குல்ல, பெரிய மதரசாக்கள் இருக்குல்ல, பெண்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்குல்ல, ஆனா பெண்களிடத்துல ஒழுக்கம் இருந்துச்சு, ஹயா இருந்துச்சு, வெக்கம் இருந்துச்சு. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, பெண்களை ஒழுக்கத்தை இழந்துட்டாங்க, வெக்கத்தை இழந்துட்டாங்க. படிப்பின் பேர்ல, அறிவின் பேர்ல, இல்மின் பேர்ல அவர்கள் கிளாஸ்கள் போறார்கள். பெற்றார்கள் பிள்ளைகளை கிளாஸ் அனுப்புறாங்க, அவங்க டாக்டர் ஆகணும். வெக்கத்தை இழந்தாவது நீங்க டாக்டர் ஆக மாறுங்க. உங்களோட கற்பை இழந்தாவது, உங்களோட ஒழுக்கத்தை இழந்தாவது நீங்க படிச்சு யாவத்தாக மாறுங்க, ஒரு கேவலமானவர்களா மாறுங்க. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எங்கட மூதாதைகள் அவரிடத்துல ஈமான் இருந்துச்சு, தக்குவா இருந்துச்சு. அதனால எந்த இடத்துல எந்த முறையில நடந்து கொள்ளணும் என்ற அறிவை அல்லாஹ் அவங்களுக்கு படித்து கொடுத்தான். பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வளர்த்தாங்க, வீட்டுக்குள்ள அறிவை கொடுத்தாங்க, ஒழுக்கத்தை கொடுத்தாங்க, அதவை கொடுத்தாங்க. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இது அனைத்தையும் நாம் முஸ்லிம் சகோதரர் இழந்துட்டோம். எங்களோட வாலிபர்கள் வெக்கத்தை இழந்துட்டாங்க, கண்ணியத்தை இழந்துட்டாங்க, ஒழுக்கத்தை இழந்துட்டாங்க. எங்களோட வியாபாரிகள் நம்பிக்கையும் உண்மையை பேசக்கூடியதை இழந்துட்டாங்க. அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதை மீட்டி நாம் கொண்டாடணும். இதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் வந்தார்கள், இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். அதனால் அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை நீங்க சிந்திங்க. எத்தனையோ பயான்கள் ஆரம்ப காலத்துல ஒரு பயான கேட்கிறதாக இருந்தா அதிகமான மூத்த உலமாக்கள் இந்தியால இருந்து வந்து அப்துல் ஹதரத் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல அவங்கள போல மூத்தவர்கள் வந்துதான் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அதை கேட்க கூட மிக கொஞ்சம் மக்கள் தான் இருப்பார்கள். இப்ப என்னன்னா பயான ரசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனா அதை அமல் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் இப்படியான மக்களை போலதான் உலாயிக்கல் அன்அஆம் கேட்கிறாங்க. அதன் மூலமாக காது இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, உள்ளம் இருக்குது, அதன் மூலமாக பிரயோஜனம் பெறார்கள். இப்படியான மனிதர்களை பார்த்துதான் அல்லாஹ் உலாயிக்கல் அன்அஆம் அவர்கள் ஆடு மாடுகளை போல வலுவும் அமல் அதை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார். அதனால் அன்பான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை பெற்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக வாழ்ந்து இன்னும் அந்நியவர்களுக்கு உதாரணமான ஒரு சமுதாயமாக வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த பெற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கும் பெற்றாருக்கு மத்தியில நீ ஒற்றுமையை உண்டாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில நீ அக்லாக் உண்டாக்குவாயாக, நல்ல குணங்களை நீ தருவாயாக, முத்தகைங்களுடைய எல்லா பண்புகளையும் நீ தருவாயாக, சஹாபாக்களிடத்திலிருந்து எல்லா நல்ல பண்புகளையும் தருவாயாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக மாற்றுவாயாக, நல்ல அக்லாக்கும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுவாயாக. எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.